சோதனையை அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து மோல்டு பண்ணியிருக்காரு. யாரை எங்க எப்ப நம்பணும், நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டிய முதல்ல மகரத்துக்கு குடுத்து ஒரு பெரிய ஒரு படிப்பினைய குடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் எங்க விட்டாலும் மகர ராசிக்காரங்க தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்ற மாரி, மகரம் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு மாரி எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெர்சன். ஆனா ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியாமயே இருப்பாங்க. ஆனா எதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? எந்த விஷயத்துக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கணுன்ற ஒரு உண்மைய சொல்லிக் குடுத்துருக்காரு சனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தடவ அதுவும் 3ஆம் இடத்துல போய் அமரப் போறார் ராசிநாதன். இயல்பாவே ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்றதே தைரிய, வீரிய, விஜயம், வெற்றி ஸ்தானத்துல போய் இருப்பாரு. அதுவும் குருவோட பார்வையில இருக்க போறாரு. ஒரு 29 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு நல்லது மகரத்துக்கு இப்ப நடக்க போகுது. இந்த ஒரு 2 1/2 வருஷம் அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, அடுத்த 30 வருஷத்துக்கான விதை அவங்க இப்ப போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். 30 வருஷம் கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு இருந்துக்கலாம். யாரும் இனிமே வந்து தொடக்கூட முடியாது மகரத்த. பார்த்தாலே நெருப்பு மாரி இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு நல்லவை நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் இந்த சனி என்ன கொடுப்பார் அப்டின்னா, சனி போகும்போது கொடுத்துட்டு போவான்றது ஒரு இயல்பான ஒரு கோட்டு. இந்த தடவ சனி பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன குடுக்க போறாரு மகரத்துக்கு.